ஹாய் எல்லாருக்கும். நம்மளோட டிசிப்ளின நியூ இயர்க்குள்ள ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கான டே 3 இன்னைக்கு. நேத்து ஊற வச்சிருந்த பச்சை பயிறு, அதோட கொஞ்சம் பச்சை மிளகா, 2, 3 வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, ஜீரகம் எல்லாம் போட்டு காலைல எந்திரிச்சதுமே அரைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் மாடிக்கு போனேன். ஸோ, அதனால உப்பு போட்டு கரைச்சு வச்சுட்டிங்கன்னா, புளிக்க வைக்கணும்லாம் இல்ல. தோசை சூப்பரா வரும். கெட்டியா அரைச்சிங்கன்னா பணியாரமாவும் இருக்கும். மாடியில ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு என்னோட ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட டே 1ல நெறைய பேர் வெயிட் லாஸ், அப்புறம் வந்து டீக்ளட்டரிங் இதுதான் என்னோட சேலஞ்சாவும் இருக்கு ஜெனி. 50 டேஸ்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? என்னென்ன ஐட்டம்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் இன்னையிலேருந்து தான் ஐ மீன் வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு குடுக்குறேன். நாளையிலேருந்து தான் நான் உங்களுக்கு அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி ஷேர் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். எனக்கே என்னோட ஒர்க் அவுட் வீடியோலாம் பார்க்கறதுக்கு அதாவது ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தோணலாம். குமியவே முடியாம, ஒரு ஸ்குவாட் கூட பண்ண முடியாம இருந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கே ஹேப்பியா இருக்கு. ஸோ கீழ வந்துட்டு அ அதே பச்சை பயிறு தோசை தான். சட்னி மட்டும் தாளிச்சுட்டு 2 முட்டை, ஆல்மண்ட்ஸ் அப்புறம் வால்நட், வெள்ளரிக்காய், ஆல்மண்ட் பட்டர் இதெல்லாம் சேம் தான். இன்னைக்கு வந்து சிக்கன் அம்மா செஞ்சாங்க. எங்க அம்மா அலுமினிய சட்டியில மட்டும் தான் சமைப்பாங்க. அதனால அந்த ஒரே ஒரு சட்டி எப்பயுமே இருக்கும். கீன்வா தான் இன்னைக்கு செய்யலான்னு இருந்தேன். அதனால அத ஊற போட்டுட்டேன். லஞ்சுக்கு வந்து பிரண்ட துவையல், ஹங்க் கர்டு, கத்திரிக்காய் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். பரங்கிக்காய் கூட்டு, அப்புறம் அம்மா செஞ்ச சிக்கன் செம்மையா செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீரை வந்து நான் வந்து சூப் மாதிரியும் இல்லாம, சாம்பார் மாதிரியும் இல்லாம செஞ்சிருந்தேன். ஸோ அந்த சூப்ப வந்து குடிக்க கூட முடியுங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கப்ல கீன்வா. இது பத்துமா ஜெனி? கம்மியா இருக்கேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே சாப்பிடுறதுக்கு மெட்டபாலிக் டிஸார்டர்ல எல்லாருக்குமே சொல்றாங்க. காய், புரோட்டீன், ஃபைபர், புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு கடைசியா நம்ம கார்ப் சாப்பிட்டோம்னா, கம்மியா தான் நம்மளால சாப்பிட முடியும். அண்ட் இன்னொன்னு அந்த மெத்தடே நல்லது அப்படிங்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நைட்டு ஃபுல்லா இத தான் ஒட்டிட்டு இருந்தியாங்கிற மாதிரி நேத்து ஃபுல்லா உட்காந்து நான் கட்டம் போட்டுட்டு இருந்தேன். இந்த 50 டே சேலஞ்சுக்கு என்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத. உங்க சேலஞ்ச்லாம் எப்படி போகுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.